கைலாசத்தில் சிவபெருமான் மற்றும் பார்வதி அமர்ந்திருந்தனர். அப்போது உலகத்தில் தீய ஆவிகள் அதிகமாகிவிட்டதை அவர்கள் கவனித்தனர். உலகத்தை காக்க ஒரு சக்தி வேண்டும் என்று சிவபெருமான் முடிவு செய்தார். அவரது தெய்வீக அக்னி சக்தியிலிருந்து ஒரு அதிசய உருவம் தோன்றத் தொடங்கியது. அந்த அக்னியிலிருந்து ஒரு வலிமையான குழந்தை பிறந்தது. அவனுக்கு சிவபெருமான் சுடலை மாடன் என்று பெயர் வைத்தார். சுடலை மாடன் சுடுகாட்டில் சென்று அங்குள்ள தீய ஆவிகளை அடக்க ஆரம்பித்தான். அவன் அந்த இடத்தின் சக்தி வாய்ந்த காவலனாக மாறினான். அதை பார்த்த பார்வதி தேவி முதலில் அதிர்ச்சி அடைந்தார். ஆனால் சிவபெருமான் அதன் காரணத்தை விளக்கினார். பூமிக்கு சென்று மக்களையும் கிராமங்களையும் காப்பாற்று என்று சிவபெருமான் சுடலை மாடனுக்கு ஆசீர்வாதம் வழங்கினார். அதன்படி சுடலை மாடன் பூமிக்கு வந்து கிராமங்களை காக்கத் தொடங்கினார். மக்கள் அவரை காவல் தெய்வமாக வழிபட ஆரம்பித்தனர். அதன் பிறகு தமிழ்நாட்டில் பல கிராமங்களில் சுடலை மாடன் ஒரு சக்தி வாய்ந்த காவல் தெய்வமாக விளங்கினார். இந்த வீடியோ பிடிக்கும் என்றால் லைக் செய்யுங்கள்,